தற்போதைய அண்மை செய்தி. தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலைப்பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பால் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. ஆபத்தான முறையில் பால் கேன்களை கயிறு கட்டி எடுத்துச் செல்லும் மலைவாழ் மக்கள் குறித்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அனிதா. தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கறந்த பாலை விநியோகம் செய்ய முடியாமல் தவித்த கிராம மக்கள் 2 நாட்களுக்கு பின்பு ஆபத்தான முறையில் பால் கேன்களை கயிறு கட்டி எடுத்து செல்லும் மலைவாழ் மக்கள். பெஞ்சல் புயல் காரணமாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள சித்தேரி மலைப்பகுதியான அரசநத்தம், கலசப்பாடி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளிலும் அங்கங்கே கனமழை பெய்தன. இதனால் மலை குன்றுகளில் காட்டாறு வெள்ளம் உருவாகி கலசப்பாடி ஆற்றில் திடீரென தண்ணீர் பெருகெடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேலும் இந்த காற்றாற்று வெள்ளத்தால் அரசநத்தம், கலசப்பாடி, அக்கரைக்காடு, கோட்டை வளவு உள்ளிட்ட 10 மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் ஆற்றை கடந்து தகுந்த நேரத்தில் செல்ல முடியாமல் தவித்து வந்த நிலையில் ஆற்றை கடக்க ஆற்றின் நடுவே கயிறு கட்டியும் மக்களின் உதவியுடன் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து சென்றனர். குறிப்பாக கலசப்பாடி, அரசநத்தம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் ஏராளமான கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் பாலை கறந்து அதை கேன்களில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்து மலையில் தலைப்பகுதியில் உள்ள மாலகாப்பாடியில் உள்ள பால் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வது வழக்கம். தற்போது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கறந்த பால் வீணாகிவிடும் என எண்ணிய விவசாயிகள் நலுங்குப்பாறை எனும் இடத்தில் ஆற்றின் நடுவே கயிறு கட்டி கயிற்றின் மூலம் ஆற்றை கடந்து சுமார் 3500 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பாலை பால் கொள்முதல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மழைக்காலங்களில் இது போன்று காற்றாற்று வெள்ளம் உருவாக்கி ஆற்றில் செல்வதால் அப்போது கிராம மக்கள் குடியிருப்புகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும், எங்கள் கிராமத்திற்கு பாலம் அமைத்து கொடுத்தால் ஆற்று தண்ணீர் செல்லும் போது ஆற்றை கடந்து செல்ல சுலபமாக இருக்கும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.